பத்திரமாகவே நடத்துவார். கால்கள் என்றும் இடராது, கல்லில் ஒன்றும் மோதாது. கால்கள் என்றும் இடராது, கல்லில் ஒன்றும் மோதாது. மருந்து காக்கும் பட்சியைப் போல பத்திரமாகவே நடத்துவார். அணுகாது, துன்பம் உன்னை சேராது. பறந்து காக்கும் பட்சியைப் போல பத்திரமாகவே நடத்துவார். அக்கினி சேத படுத்தாது, காறுகள் உன்மேல் புரளாது. அக்கினி சேத படுத்தாது, காறுகள் உன்மேல் புரளாது. பறந்து காக்கும் பட்சியைப் போல பத்திரமாகவே நடத்துவார். ஆயுதமே வாய்க்காதே என்றும் போகுமே. உனக்கு எதிரான ஆயுதமே வாய்க்காதே என்றும் போகுமே. பறந்து காக்கும் பட்சியைப் போல பத்திரமாகவே நடத்துவார். பறந்து காக்கும் பட்சியைப் போல பத்திரமாகவே நடத்துவார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த கோடை காலத்தில் பயங்கரமான வெயில் சுட்டெரித்த நிலையில் இதமான குளிர்ச்சியான மழையை தேவன் அனுப்பி பூமியை நனைத்து செழிப்பாக்கியிருக்கிறார். எவ்வளவு நல்ல கரிசனை உள்ள பாதுகாக்கிற தெய்வம் இல்லையா? நம் இந்த ஆண்டவர் மனதார துதித்து நன்றி செலுத்தணும். இன்றைக்கு ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசித்தால், ஆண்டவர் சவுல் ராஜாவுக்கு வேறு மனுஷனாக மாற்றினார் என்று சொல்லுகிறார். அவன் தன் தகப்பனுடைய கழுதை தொலைஞ்சு போனதுன்னு தேடி போகிறான். தேடி பார்த்துட்டு ஒரு இடத்துல கிடைக்கலன்னு சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட போகிறான். அப்போ தான் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை புறக்கணிச்சுட்டு ராஜா வேணும்னு வாதாடுறாங்க ஆண்டவரோடு. அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் தான் ராஜா, இவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அந்த வசனம் சொல்லுது, அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் சவுலின் மேல் இருந்தார், வேறு மனுஷனானான். இதுவரை முரட்டாளு, கடவுளையே நம்பாதாள், புறக்கணித்தாள், இப்போ ஒரு ராஜா, தனக்குன்னு வாழ்ந்தவன் தேசத்துக்கு தலைவனாக உயர்த்தப்பட்டான். எவ்வளோ ஒரு அருமையான காரியம் இல்லை? பழைய வாழ்க்கை வேறு மனுஷனா என்னது? பழைய வாழ்க்கை, பொல்லாத வாழ்க்கை, பாவம் அடிதடியில் இறங்குறது,
ஆனால் கர்த்தருடைய ஆவியான இறங்கின உடனே வேறு மனுஷனாயிட்டான். இதை பற்றி அதே 1 சாமுவேல் 10:9 சொல்லுகிறது, கர்த்தர் அவருக்கு வேறு இருதயத்தை கொடுத்தாராம். கல்லான இருதயம், முரட்டு இருதயம், மற்றவர்களை பற்றி யோசிக்கவோ பரிதாபப்படாத ஒரு ஆளுக்கு ஒரு புதிய இருதயத்தை, வேறு இருதயத்தை கொடுத்து மென்மையான ஒரு மனுஷனாக, சாந்தமுள்ளவனாக மாற்றத்தான் வேறு மனுஷனாய் மாற்றினாராம். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கை அதே பழைய நிலை, அதே கோபம், அதே சண்டை, அதே போராட்டம் இப்படி இருக்குதா? இல்லை, இன்னைக்கு கர்த்தர் அந்த நிலையெல்லாம் மாற்றி வேறு மனுஷனாக மாற்றப் போகிறாரா? வேறு மனுஷன் என்றால் ஒரு புதிய மனுஷன். 2 கொரிந்தியர் 5:17 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதியன தோன்றுகிறது, பழையன ஒழிகிறதா. பழைய வாழ்க்கை, சண்டையின் வாழ்க்கை, சாபத்தின் வாழ்க்கை, அதாவது கடன் பிரச்சனை, பண நெருக்கடியின் வாழ்க்கையெல்லாம் மாற்றி சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழதான் புது சிருஷ்டியாக இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை மாற்றுவதற்கு இந்த வார்த்தை என் மூலமாக உங்களுக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, பேதுரு வாழ்க்கையை பாருங்களேன். தோல்வியான மனுஷன், அவன் வலை வீசி மீனே அகப்படலை. எப்படி குடும்பத்தை நடத்த போகிறது, சமாளிக்க போகிறதுன்னு பண நெருக்கடி. அவன் படகுல ஏறி இயேசு பிரசங்கம் பண்ணிட்டாரு. இப்போ சிலர் வலப்பக்கம் ஆழத்தில் போய் வலையை வீசி ஏராளமான மீன்கள் விழுந்ததான். இதை கண்டவர் ஆச்சரியப்பட்டார். இயேசு அவரை பார்த்து சொல்கிறாரு, லூக்கா 5:10, இன்று முதல் மனிதனை பிடிப்பவனாக மாற்றுவேன். இதுவரை மீன் பிடிச்ச, வேலை செஞ்ச, தொழில் செஞ்ச, ஆனால் இனி சமுதாய தொண்டு, மற்றவர்களுக்காக வாழுங்கிற, உனக்கும் குடும்பத்துக்கு அல்ல, என் கிருபையை போக்கடிக்காதபடி, இரட்சிப்பை பரிசுத்தத்தை இழந்து விடாதபடி மனிதர்களை பிடிப்பவனாக்குவாய், என் அன்பை மற்றவர்களுக்கு சொல்வாய், ஊழியத்தை செய்வாய். வேறு மனுஷனை மாற்றிட்டாரு. பேதுரு பாருங்க, ரொம்ப ஆச்சரியம் இல்லை? அதனால தான் வேதம் நமக்கு அருமையாக சொல்லுகிறது, வேறே மனுஷனை மாற்றிட்டாரா. இன்னைக்கு பழைய உலகம்தான், பழைய வேலை தான், பழைய போராட்டம்தான். புது சிருஷ்டியை கர்த்தர் மாற்றி எந்த இடத்துல தோல்வி அடைந்து அவமானப்பட்டு வாழ்ந்தீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். தொடர்ந்து வேதத்தை வாசிங்க. என்னாகமம் 14:24 சொல்லுகிறது, காலேப்பை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது, அவன் வேறே ஆவியுடையவன். 10 பேர் விரோதமாய், மோசேக்கு விரோதமாய் செய்தி கொண்டு வருகிறார். சண்டையெல்லாம் போட முடியாது, அந்த தேசத்தை போய் நம்ம போய் பிடிக்க முடியாது. ஆனால் காலேப்பு யோசுவாவும் துர்செய்தியில் நல்ல செய்தியை கொண்டு வந்து நம்ம எளிதாக அந்த நாட்டை சுதந்திரிக்கலான்னு சொல்லி வேறாவி, உற்சாகமான ஆவி, சந்தோஷத்தின் ஆவி காலேப்புக்கு இருந்துச்சு. இன்னைக்கு வேறு மனுஷனா, வேறு இருதயம் உங்களுக்கு வேணும்னா பரிசுத்த ஆவியான ரொம்ப முக்கியம். உலகத்தில் எவ்வளவோ ஆவிகள் இருக்குது, எல்லாத்தையும் நம்பாம அது தேவனிடத்திலிருந்து வந்த ஆவியான்னு பார்க்கணும். லூக்கா 12:45 இயேசு சொல்றாரு, அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு வெளியே போன பின்பு திரும்பவும் அவனுக்குள்ள வந்து அவன் என்ன செய்யுமா, போராடி மறுபடி பாவ வாழ்க்கைக்கு திருப்ப. லூக்கா மத்தேயு 12:45 இயேசு சொல்றாரு, வேறு தண்ணியிலும் பொல்லாத வேறு ஆவிகளை கூட்டி வந்து முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை கேடு உள்ளதாக்குமா. அந்த வேறு ஆவிக்கு இடம் கொடுக்காதீங்க, பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுங்க. இந்த காலை வேளையில் ஆண்டவரே என்னை உம்முடைய ஆவியால் நிரப்பும், அபிஷேகத்தால் நிரப்பும் என்று உங்களை அர்ப்பணித்தீர்கள் என்றால் கர்த்தர் வேறே மனுஷனாக, வேறு இருதயத்தை தந்து புதிய மனுஷனாக மாற்றி அவருடைய ஆவியால் நிரப்பி இன்றைக்கு ஞானத்தை தந்து உங்களை அற்புதமாய் நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி இன்றைக்கு நம்மை நடத்தும்படி ஜெபம் பண்ணுவோமா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே,
இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த காலை நேரத்தில் வேறு மனுஷனாக, வேறு ஆவியாக, வேறே பரிசுத்த ஆவியாளனை நிரப்பும் என்று கெஞ்சுகிறார்களோ அத்தனை பேரையும் புதியவர்களாக மாற்றி பழையவைகளை ஒழியும்படி இன்றைக்கு அனுக்கிரகம் செய்யும் காரியங்கள் கைகூடி வரட்டும். திறந்த வாசலை வைத்தருளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.